ஆட்கொள்வாயா? நானே தர்மத்தின் வழி நடக்க ஆசைப்பட்டேன் ஈசா. மாயையின் வலையில் சிக்கிவிட்டேன் சிவனே. என்னை மீண்டும் உன்னோடு என இணைப்பாய். என் மனவேதனையை நீக்கு. என் பாதைகளை நீதான் காட்டு சிவனே. சிவாய நம ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி ஈசனே. சிவாய நம ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி சிவனே. அணுவுக்குள் அணுவாய் அண்டத்துள் அண்டமாய் பிண்டம் சிவத்தின் ஆலயம் என்று உரைத்தாயே திருமூலனே. ஆனால் என் பிண்டமோ உன் கோயிலோ அல்ல. பாவங்களின் குப்பை மேடு, அதை நான் எப்படி சுத்தப்படுத்துவது சிவனே? காயமே கோயிலாக, மனமே லிங்கமாக என்று நீ சொன்னாலும் என் மனம் லிங்கத்தை விட்டு விலகுகிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 பகைவர்கள் என்னை சுற்றி இருக்கின்றன. உண்ணாமலே உண்டேன், உறங்காமலே உறங்கினேன் என்று சிவவாக்கியர் கண்ட ஆனந்தத்தை நான் அறிய விரும்புகிறேன். இந்த உடல் அழியும் முன் அருளை பெற விரும்புகிறேன். உன் ஆனந்தமான நடனத்தை என் கண்ணால் காண விரும்புகிறேன். அருளால் பிறப்பேன், அருளால் இறப்பேன். வினைகள் கயிற்றுக்குள் நான் அதை அறுக்க எனக்கு வழியை காட்டு. ஞான பெருமானே, பராபரமே என்னை ஆட்கொள்வாயா? நானே தர்மத்தின் வழி நடக்க ஆசைப்பட்டேன் ஈசா. மாயையின் வலையில் சிக்கிவிட்டேன் சிவனே. என்னை மீண்டும் உன்னோடு என இணைப்பாய். என் மனவேதனையை நீக்கு. என் பாதைகளை நீதான் காட்டு சிவனே. கல்லையும் மண்ணையும் சிலையையும் வணங்குவதே என் உள்ளே இருக்கும் உன்னை நான் வணங்க கூடாதா? வாய் திறக்காமல் மனதுருக்கி கசிந்துருகி காயத்தில் சிவத்தை கண்டேன் என கண்டாரோ சித்தர்கள். உன் புகழை நான் பாடவில்லை என் அறிவால். இப்போது உன் பாதங்களை தேடி வருகு. என் பாவங்களை மன்னித்து என்னை மீண்டும் உன்னோடு இணையே. நான் மீண்டும் உன்னுடன் இணைய வேண்டும். இந்த உலகத்தின் துன்பத்து விருந்து விடுபட வேண்டும்.